ஐயா எங்க இருக்காரு? தோட்டத்துலமா. ஊலிக்கார அடியாட்களா ஊருக்குள்ள லாரிங்க வராம எடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னா அடிய வாங்கிட்டு 2 நாள் ஆஸ்பத்திரியில படுத்து எந்திரிச்சு வரீங்களா? இல்லீங்க, லாரியத்தையும் கொளுத்த முடியல. பொங்கல் விழாலையாவது பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தோம். பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல, ராத்திரியில போற எருமை மாட்டை தடவை பாத்தீங்களோ? திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம இலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களடா. அண்ணே, மண்ணெண்ணெய் ஊத்துனதுனால லாரி சரியா தீ பிடிக்கலண்ணே. மண்ணெண்ணெய்? ஆமாண்ணே. கணக்கு ஐயா, உன்கிட்ட நான் பெட்ரோல் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன். ஐயா பெட்ரோல் விலை 1 லிட்டர் 50 ரூபா, மண்ணெண்ணெய் விலை 35 ரூபா. ஒரு 15 ரூபாய் மிச்சப்படுத்த போயிருந்தா உன் கணக்குல கரண்ட் வச்சு கொளுத்துறா. 15 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து 5 லட்சம் ரூபாய் சும்மாவை பறக்க விட்டுட்டேடா. அங்க பாரு புகையுது சக்கரால, அதுல வர்ற புகை என் வயித்தெரிச்சல்றா. 28 கோடி ரூபாய் சொத்தை பிடிக்க கொடுத்தால அவங்க அப்பன் அந்த வேலு குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேடா. பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு. என்ன தானே பாம்பு கடிச்சது? நீ என்ன பெருசா பில்டப் பண்ற? நீ போய் அந்த பாம்பை ஃபாலோ பண்ணு. அந்த பாம்பு எங்க போகுதுன்னு போய் ஃபாலோ பண்ணு. என் பொண்டாட்டி பால் வச்சதும் பாசத்துல பாம்பு வந்துருச்சு. அண்ணே, தோட்டத்துக்குள்ள ஓடுறானே. ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. அண்ணே, பாம்பு புத்துக்குள்ள போந்துச்சுனே. இதுக்குள்ள சின்ன இதுக்குள்ள 20 பேர் சுத்தி நிக்கும் போது நீ என்ன மட்டும் எதுக்கு கடிச்ச? நீ எங்க இருந்து வந்த? வேலை அமிச்சானா? இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு பல்லுல தான் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். கடந்த பொங்கல் திருவிழாவின் போது அடக்க முடியாமல் விட்டுவிட்ட இந்த காளையை ஆம்பள சிங்கங்களே பாருங்கள், வந்து இந்த காளையை அடக்குங்கள். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்ப, இடப்பட்ட நடையப்ப, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா. இதோ வந்து விட்டார் காளையை அடக்க நமது சொக்கம்பட்டி சிங்கம் குழந்தைசாமி. இந்த குழந்தைசாமி மாட்ட அடக்கணும் எப்படா சொன்னேன்? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா? பாட்டை நான் போட சொன்னேன். நான் நடந்து வரப்ப நீங்க பாட்ட போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அண்ணே வந்து மாட்டை அடைக்கிறேன், இல்லன்னா சொக்கம்பட்டியோட மானம் விழுறும்னா. மாடு குத்துனா என்னோட உசுறு பெருமாடா மூதேவி. அப்ப மாட்டை நீ அடக்க மாட்டேன். இப்ப நீ அடங்க மாட்ட. எவன் பார்த்த வேலை அது? எவன் பார்த்த வேலை? நாசமா போற எடுவிட்ட விழுகளா திட்டம் தீட்டி இறக்கிட்டாங்களே. சிங்கம் சிங்கன்னு பாட்டை போட்டு என்ன சிக்கல் யானை பாடி பாக்குறீங்க? இந்த குழந்தை சாமிக்கு கோவம் வந்தா குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா. பாருங்கடா பாருங்கடா, அப்ப என்ன பண்றேன்னு பாருங்கடா, பாருங்க.